வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மசாலா பிரெட் பஜ்ஜி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பிரெட்டு பஜ்ஜி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். டிப் பண்ணுறதுக்கு பஜ்ஜி மிக்ஸ் வந்து ஒரு 1/2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவு இதில் வந்து வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம்ல. கொஞ்சமாக அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும். அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரெட் வந்து நான் வந்து பாதி வரை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த மசாலா வந்து நம்ம எடுத்து வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். எடுத்து இதில் வந்து நம்ம இன்னொரு ப்ரெட்டை வந்து நம்ம வந்து இப்படி வச்சிடலாம். வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வந்து ப்ரெட் வந்து நம்ம எடுத்து வச்சதை வந்து நம்ம இதில் டிப் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நம்ம போட்டு எடுக்கலாம் கடாயில். இப்போ இந்த ப்ரெட் வந்து பஜ்ஜி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா பஜ்ஜி பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ மசாலா பஜ்ஜி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் பஜ்ஜி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.